சுபானக்க மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள போன பொய்க்கோழி தனக்கான அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு போலியா. ஒரு சைடு பார்த்தா தனக்கான பழைய கிரிஞ்ச போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி போய் துப்பிக்கிட்டு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு எம்மையம்மா முடியலடா அப்பா, அதெல்லாம் பார்க்க முடியாம தான் ஆல்ரெடி மக்கள் வெளியே எடுத்தாங்க. திரும்பி அதே விஷயத்தை வீட்டுக்குள்ள போய் பண்ணிட்டு இருக்கு. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா வாண்டடா விக்ரமே சாண்ட்ராவே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றது நமக்கு பிரச்சனை கிடையாது, அட்டாக் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கான கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு இந்த பொய்க்கொழி சடனா நம்ம வினோத்துக்கும் திவ்யாக்கும் இவ்வளவு ஆதரவு கொடுக்குது? வினோத்துக்கும் திவ்யாக்கும் இவ்வளவு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த பொய்க்கொழி வினோத்தை பல இடங்கள்ல ஆப்போசிட் பண்ணி பல நேரங்களில் பஞ்சாயத்து பண்ணிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட திவ்யாக்கு ஆப்போசிட்ல வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. 200% சொல்லிட்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டு, திவ்யா நீங்க ரொம்ப நேர்மையான ஒரு ஆளு, நீங்க ரொம்ப தைரியமான ஒரு ஆளு, உங்களுக்கான தைரியம் எனக்கும் வேணும்னு சொல்லி பேசுறாங்க. அப்படியே இந்த பக்கம் போயிட்டு வினோத்துக்கிட்ட, வினோத்தனா நீதானா ஸ்வீட், நீதானா மாசு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நீதானா கியூட், உனக்கான இந்த காமெடி எல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு உன்னதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த சுகர் கோட்டிங் எதற்கு? இந்த சுகர் கோட்டிங் போட்டு இப்ப இந்த பொய்க்கோழி என்ன பண்ண ட்ரை பண்ணுது? ஓஹோ, இந்த ரெண்டு பேருக்கு இப்ப சப்போர்ட் இருக்கனால இந்த ரெண்டு பேருக்கு வீட்டுக்குள்ள போய் சப்போர்ட் கொடுத்தா இந்த பொய்க்கோழிக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அதனால இந்த பொய்க்கோழி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஆனா வெளியே இருக்க அவங்க ரெண்டு பேருக்கான சப்போர்ட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. பொய்க்கோழி வந்து வெறும் சப்போர்ட்டுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால உனக்கு சப்போர்ட்லாம் கிடைக்காது. பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் ஒரு சில விஷயங்கள் பண்றல, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. முக்கியமா சாண்ட்ராக்கான விஷயங்களை உடைக்கிறாங்க. சாண்ட்ரா அந்த வீட்டுல யாரையும் பேச விட மாட்டேங்காங்க, நிறைய டிராமா போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த பொண்ணு உடைச்சிருக்குது. அண்ட் முக்கியமா விக்ரம்கான நிறைய விஷயங்களை உடைக்குது. ஆனா விக்ரம்கான விஷயங்களை உடைக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு துரோகம் நடந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிச்சு. அப்ப நான் கூட நினைச்சேன், துரோகம் அப்படி என்ன நடந்துச்சு? விக்ரம் ஏதாவது சம்பவத்தை பண்ணிட்டாப்லையா, சுபிக்ஷா ஏதாவது சம்பவத்தை பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா என்ன நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்குது. பிரா ஏங்க, இந்த பொண்ணை நாமினேட் பண்ணதா இப்ப துரோகமா? தெரியாம கேட்கிற, இப்ப நாமினேட் பண்ணதான் துரோகமா? அப்ப இந்த பொண்ணு பல தடவை விக்ரம நாமினேட் பண்ணிருக்கப்பா. இங்க உட்கார்ந்து பேசிட்டு சடனா உள்ள போயிட்டு விக்ரம நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு ரீசனா? எனக்கு சத்தியமா தெரியல, இதெல்லாம் ஒரு ரீசனா? ஆனா ஒரு முடிவோட பேருக்கு ப்ரோ, இந்த கிரிஞ்சி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற நாட்கள் ஃபுல்லா கிரிஞ்ச பண்ணி தள்ளிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட பேருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா லைவ்ல இந்த பொண்ணு அங்க எங்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது வேனுக்குன்னே கேமராவை ஆகுன்னா சீனி பக்கம் திருப்புறாங்க. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு தடவை திவ்யா சீனி தட்டிட்டு இருக்காங்க. எதுக்கோ டக்குனு இங்க பாத்தீங்கன்னா வியானா வந்து வினோத்திட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க போக்கஸ் வச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு இந்த பக்கம் சீனி பக்கம் திருப்புறாங்க. நீ என்னதான் சுகர் கோட்டிங் போட்டாலும் நீ வினோத்துக்கிட்ட பண்ண அந்த சுகர் பிரச்சனை யாரும் மறக்க மாட்டாங்க. மொத்தத்துல வீட்டுக்குள்ள போயிட்டு அந்தர் பல்ட்டி அடிச்சு இந்த பொய்க்குள்ளே நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா பாத்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள போனோம்னா ஒரு பிராங்க் பண்ணுதுப்பா. என்ன பிராங்க்னா, அதான் நான் 2 பேரை தூக்கிட்டு போறேன், ஒண்ணு நீங்களே செலக்ட் பண்ணி 2 பேரை கொடுங்க, இல்லாட்டினா நானே நைட்டு போகும்போது 2 பேரை தூக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுது. இது ஆக்சுவலா மக்கள் நம்பவே இல்லை. ஏன்னா பிராங்க்னா என்ன மாதிரி இருக்கணும்? பிராங்க்னா ஷார்ப்பா இருக்கணும். வீட்டுக்குள்ள போயிட்டு பயத்தை காட்டி ஒரு ஷார்ப்பா ஒரு விஷயத்த பண்ணாதான் பிராங்க்னு சொல்லி நம்புவாங்க. இப்ப பிக் பாஸ் பண்ணாரு, சேவிங் ப்ராசஸ் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணி எல்லாரையும் மிளகா சாப்பிட வச்சாரு, அதுதான் பிராங்க். அந்த மாதிரி பண்ணோம். இது உள்ள போயிட்டு பிராங்க் பண்றாங்க பேர்ல கடுமையா மொக்க வாங்கிட்டு இருக்கு. மக்களே கண்டுபிடிச்சிட்டாங்க இது பிராங்க் பண்ணி இது வேஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு டம்மி பீஸை கொண்டு நீங்க பிராங்க் பண்ண வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கீங்க. அப்போ இந்த டம்மி பீஸ் வீட்டுக்குள்ள விக்ரம் எப்படி டார்கெட் பண்ணி பேசுதுன்னா, விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள நிறைய பேரை மேனிபுலேட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. கூட இருக்க எல்லாருமே மேனிபுலேட் பண்ணி டவுன் பண்ணி அவங்கள மிதிச்சு தான் இவர் மேல வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா இந்த கருத்துக்கு ஆப்போசிட்ல நான் இருப்பேன். ஏன்னா நான் கவனிச்ச ஒருத்திக்கு விக்ரம் எல்லா விஷயத்திலுமே தனக்கான 100% கொடுப்பாரு. எல்லா விஷயத்திலுமே, அது வீக்லி டாஸ்கோ இல்ல ஏதாச்சும் ஆக்டிவிட்டியோ, எல்லா விஷயத்திலுமே தனக்கான 100% கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாப்ல. அது தப்போ ரைட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணணும். என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அந்த விஷயத்துல தனக்கான ஒரு 100% வச்சுட்டு இருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தரை டவுன் பண்ணி தான் விக்ரம் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பொறுத்தவரை தப்பு. முக்கியமா இது என்ன சொல்லுதுன்னா, என்னெல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வருது. இப்ப நான் அவர் கூட இருந்தேன், என்னெல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க, என் கூட என் முகத்து நல்லா பேசிட்டு பின்னாடி போயிட்டு அமுக்கிட்டாங்க, பின்னாடி போயிட்டு என்ன பத்தி தப்பா பேசி வச்சிருக்காங்கன்னு சொல்றதுல என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த பொய்க்கொழி பண்ண மாதிரி விக்ரம் எங்கேயுமே பண்ணல. இந்த பொய்க்கொழி நல்லா பாத்தீங்கன்னா விக்ரம்கிட்ட சோஃபால உட்காந்து நல்லா பேசிட்டு இருக்கோம், கட்டி பிடிச்சு அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கோம். டப்பு நடந்து போயிட்டு நான் விக்ரம நாமினேட் பண்றேன், அவர் வந்துட்டு ஏறி போய்கிட்டே இருக்காரு, நாங்கெல்லாம் கீழே இருக்கோம்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ண ஆளுதான் இந்த பொய்க்கொழி.
ஆனா இந்த பொய்க்கொலி இப்ப என்ன பண்ணுது, அவர் தான் எல்லாரும் டவுன் பண்ணி மேல போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுது. அது என்னால சத்தியமா ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது இந்த துரோகம் ஒண்ணு சொல்லி தெரியுமா, அது ஆக்சுவலா துரோகம்னா நீ தான் அந்த துரோகத்தை ஃபர்ஸ்ட் பண்ணிருக்க. ஏன்னா நீ எப்பெல்லாம் பஞ்சாயத்து பண்ணியோ அந்த டைம்ல மட்டும் தான் விக்ரம் சுபிக்ஷா எல்லாம் நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் கவனிச்சதுக்கு பல வாரங்கள் நீ சும்மா நாமினேட் பண்ணிட்டே இருந்த, பல வாரங்கள் விக்ரம சும்மா நாமினேட் பண்ணிட்டே இருந்த. உனக்கு பொறாம பொய்க்கோழி, அதை முதல்ல சொல்லிக்கோ. பொறாம பிடிச்ச அந்த பொய்க்கோழி உள்ள போய் அவனை டவுன் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் ரெண்டாவது சாண்ட்ரா. இப்ப சாண்ட்ரா வாடி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பட் சாண்ட்ரா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த பொண்ணு விக்ரம் அடிச்சிட்டு இருக்கு, விக்ரமுக்கும் அந்த பொண்ணுக்கும் இதை பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நீ யாரு குறுக்க வர்றதுக்கு? நீ எதனால இப்ப குறுக்க போற? இப்ப என்ன சடனா விக்ரம் மேல உங்களுக்கு பாசம் வந்துட்டா? பிக் பாஸ் வந்து சொன்னாரு, என் உருவத்துல 3 பேர் உங்களை சுத்தி இருந்தாங்க, அதுல இருந்து இப்போ விக்ரம் மேல சபரி மேல கடுமையான பாசத்தை காட்டுறாங்களா? நம்ப முடியாது, நம்பவே முடியாது. நீ பேசுனதுதான். நீ விக்ரம பார்த்து பல நேரங்கள்ல பேசியிருக்க. அப்படி எல்லாத்தையும் பேசிட்டு சட்டுன்னு இந்த பக்கம் ஒரு பல்ட்டி அடிச்சு விக்ரம் அப்படின்லாம் பண்ண என்னால ஏத்துக்கவே முடியாது. உடனே குறுக்க போயிட்டு இதெல்லாம் பேச வேண்டாம், இதெல்லாம் இப்ப வேண்டாமா, ஒரு பாவம், இந்த கான்வர்சேஷன்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நீ ஏமா ஸ்டாப் பண்ற? உனக்கு ஒரு அடியை போட்டா தெரியுதா இல்லையா? சரியான ஒரு அடி ப்ரோ. இப்போ அந்த பொய்க்கொழி சொன்னதுல எனக்கு இந்த விஷயம் மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து சொல்ல மாதிரி சொல்லிச்சு. என்னன்னா, சாண்ட்ரா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எல்லாமே தெரியும். நீங்க வந்து ஒரு ஈவில், அதாவது ஈவில்னா ஈவில் கிடையாது, ஈவிலுக்கே ஈவில். அப்படி எங்க அக்கா வந்து ஈவிலுக்கே ஈவில், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் எங்க அக்கா. ஆனா எங்க அக்கா இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம். நீ ஈவிலுக்கே ஈவில்கா, நீ கொக்காக்கா அப்படிங்குது. கொக்காங்கிறது நம்ம வார்த்தை தானே கைஸ், கொக்காங்கிறது நம்ம வார்த்தை தானே. நம்ம தான் அக்காக்கு பதிலாக கொக்கான்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். களவாண்டாங்க ப்ரோ, நம்ம வார்த்தையை களவாண்டான்னு. இதே வேலையா போச்சு. நம்ம வார்த்தைக்கு நம்ம தமிழன் எல்லாத்தையும் களவான்றது வேலையா போச்சு. களவாண்டானு கைஸ், இதே களவாண்டானு. உடனே நம்ம பொய்க்கொழி அந்த இடத்துல ஈவிலுக்கே ஈவில்கா, நீனு கொக்காக்கா நீனு கொக்கா அப்படின்னு கொக்காவை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கு. அங்க சாண்ட்ராக்கு புரியல, இவன் நம்மளை பாராட்டுறாளா இல்ல அடிக்கிறாளா, என்ன பண்றா, சிரிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து உட்கார்ந்துருக்கு. கடைசியில் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, என்ன தெரியுமா? உங்க கையில சீனியை கொடுத்தாலே நீங்க அதை வந்து மிளகா வாக்குவீங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நீங்க. அதனால நீங்க வந்து இப்படி அமைதியெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள கொடுக்குது. எப்ப பார்த்தாலும் ஒரே சீனி, பொய்க்கொலிக்கு ஒரே சீனி. மறக்குமா என்ன? 2 வாரங்கள் வினோத்தை சீனி வச்சு டார்கெட் பண்ணாங்கல்ல, 2 வாரங்கள் கைஸ், 2 மாமி அப்படின்னு மாதிரி 2 கைஸ், 2 வாரங்கள் சீனியை வச்சு நாமினேட் பண்றேன் சார், எனக்கு சீனி கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பொய்க்கொலி. எல்லாத்தையும் பண்ணிட்டு, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஃபேன் பேசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. விக்ரமுக்கு ஃபேன் இல்ல, சாண்ட்ரா மேல இப்ப பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இந்த டைம்ல போயிட்டு தும்முனாதான் சரிப்பட்டு வரும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கு நல்ல ஃபேன் பேசஸ் இருக்கு. அப்ப இவங்களை போய் காக்கா பிடிப்பேன்னு சொல்லிட்டு நேக்கா ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கு. இதுல அதுவே ஓப்பன் அப்பப்ப வேற இந்த பிராங்க வேற வளருது. என்ன சொல்லுதுன்னா, நான் வேற நைட்டு 2 பேரை கூட்டு போக வேண்டியிருக்கும், பாப்போம் கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வளரிட்டு கிடக்குறது. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கையில பிராங்க வேற கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. அப்பா அவங்களுக்கு அறிவே இல்லையாப்பா? அது நைட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கு. தைசை கிளப்பி விட்டுருங்க. இது வேண்டாம், இதுக்கு பிராங்கும் பண்ண வராது, பேச வராது, ஏதோ வராது. வேணா இப்ப நைட்டு திரும்ப பிடிச்சி வச்சு நம்ம விக்ரம் மேல வன்மத்தை கக்கும். நீ விக்ரம் முதலை கண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கக்குவ, வேற என்னத்த பண்ண போற? இதுல விக்ரம் என்ன பண்றாரு, எப்பவும் போலதான் யாரா டார்கெட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசினா டப்புன்னு ஒண்ணு பண்ணுவார்ல, ஏதாவது ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு நான் அப்படி பண்ணல, அப்படி கிடையாது அப்படிம்பாரு. அதேதான் திரும்பியும் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பிள் ப்ரோ. ஒண்ணு உங்களை யாரும் ஆப்போசிட் பண்ணி அடிக்கிறாங்களா, டப்புன்னு திருப்பி அடிச்சிடணும், டப்புன்னு திருப்பி ஆப்போசிட் பண்ணி தப்போ ரைட்டோ டம்முன்னு அடிச்சு போடணும். அதை விட்டுட்டு பயந்துட்டு இல்ல அந்த பாயிண்டை விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அழுது உருலாம் அங்க ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. இதுல திவ்யாவுக்கு கடுமையான சப்போர்ட். ஏன்னா இந்த மேனிபுலேட் அண்ட் கிரிட்டிசிசத்தை வச்சா நீங்க தான் ஏத்துக்க மாட்டேங்க. இந்த மாதிரி டாபிக் எல்லாம் எடுத்தோன்னே திவ்யாவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஆனா திவ்யா அந்த சப்போர்ட்டை தப்பா யூஸ் பண்ணல ப்ரோ. அந்த பொண்ணு இந்த மேட்டர் இருந்துச்சுல, அந்த 2 எவிக்ஷன் மேட்டர், அந்த 2 எவிக்ஷன் மேட்டர்ல எல்லாருக்கும் குறைகள் சொன்னாங்களா, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னா கூட்டு போங்கன்னு சொல்றதுக்கு. அதுல திவ்யா வந்து விக்ரம்காக ஸ்டாண்ட் பண்ணாங்க. விக்ரம் அப்படி பேசினதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அவர் பேசினதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற யாராவது பேசியிருந்தா கூட அதை நான் பெருசா எடுத்திருப்பானு தெரியல. ஆனா விக்ரம் பேசுனது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க விக்ரம், மற்றபடி எனக்கு உங்க மேல கோவம்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, தயவுசெய்து பிரேக் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி திவ்யா பேசினாங்க. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏன்னா பாண்டுனா அப்படித்தான் இருக்கணும். நம்ம ஒருத்தவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டோம், ஜாயிண்ட் ஆயிட்டோமா, அது அப்படியே இருந்துட்டு போயிடணும், அதை கரெக்டா யூஸ் பண்ணிடணும். அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு பின்னாடி போய் ரொம்பலாம் தப்பா பேசக்கூடாது. சண்டை வரும்போது காசிப் பண்றீங்களா அது வேற,
அதை தாண்டி ஒன்னா இருக்கும்போது அப்போ பின்னாடி போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா அதுதான் ரொம்ப தப்பு. அந்த இடத்துல இப்போ திவ்யா வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொய்க்கோழி கத்த திவ்யாவும் சொன்னாங்க ஆமா இதான் நானும் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஆனா பொய்க்கோழி ஒரு பாயிண்ட் வச்சாங்க என்ன தெரியுமா, அவர்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சா 10 பேர் சுத்தி வந்து பாயிண்ட்டுக்கு பேசுறாங்க, ஏன் இப்படி வராங்கன்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே, அவர்கிட்ட ஏதாவது பாயிண்ட் வச்சா அவர் தான் பேசுவாப்ல. ஆனா அவர் அழும்போது 10 பேர் சுத்தி உட்காருவாங்க, அது வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க, அழுற வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க பக்கத்துல. அவர் அழுதுட்டாதான் டக்குன்னு பக்கத்துல போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு கைஸ், டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன கதைன்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கடுமையான முட்டா இருக்கு, வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் கடுமையான முட்டு. எல்லாம் வெளியே இருக்க சப்போர்ட் பார்த்துட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பொய்க்கோழி கொஞ்சம் அதிகமா கிரிஞ்சு பண்ணுது கைஸ், லைவ் பார்க்க முடியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.